வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி ரீமன் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்குள்ள லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜஹாவை பார்க்கறதுக்காக சுப்ரீம்ஸோட அசோசியேஷன் அப்போ சதன் ஹெவன்லி ட்ரூப் இவனுங்க ரெண்டு பேரோட ஆட்களுமே வந்திருப்பானுங்க. ஸோ இவனுங்க ரெண்டு பேருமே நம்ம ஜஹாவை அவனுங்களோட டீம்ல ரெக்ரூட் பண்ணிருக்கலாம்னு வந்திருப்பானுங்க. ஆனா நம்ம ஜஹா ரெண்டு பேர் கூடயுமே சேர மாட்டேன்னு சொல்லிடுவா. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த சண்டைக்காக எல்லா பிளாக் ஃபேக்ஷனையும் ஒன்னா சேர்ப்பானுங்க. அதுக்காக தான் நம்ம ஜஹாவையும் பார்க்கறதுக்காக வந்திருப்பானுங்க. ஆனா நம்ம ஜஹா வந்த ஆட்களை நல்லா அடிச்சு அமுச்சு வச்சிருவான். அவனுங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்னமோ ஜாலியா பார்ட்டி தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பான். அவன் பெருசா இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இப்ப இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஜஹா மேல ரொம்ப கோவப்பட்டு அசாசின்ஸ் அமுச்சு வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு அசாசின் நம்ம ஜஹாவை கொல்றதுக்காக ஊருக்குள்ள நோட்டை விட்டுட்டே இருப்பான். நம்ம ஜஹாவையும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். நம்ம ஜஹா என்னமோ இதை பத்தி பெருசா கண்டுக்காத மாதிரி தான் சுத்துவான். ஆனா இந்த அசாசின் ஒருத்தன் வரான்றத அவன் கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த அசாசினை ஃபேஸ் பண்ணி அவனை அசால்ட்டா கொன்றுவான். இப்படி கொன்னதுக்கு அப்புறம் இவனோட பாடியை இவனுங்க இது பண்ண சொல்லிடுவானுங்க. ஆனா இந்த ஒரு அசாசின் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னும் அசாசின்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்றது நம்ம ஜஹாவுக்கு நல்லாவே தெரியும். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த ஹோட்டலோட வெயிட்டர் இருக்கார்ல, அவரு நம்ம ஜஹாவும் சாசங்தேவும் இந்த மாதிரியான அசாசின்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால எல்லாரையும் நோட் பண்ணிட்டே இருப்பான். யார் அசாசினா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது முக்காவாசி பேர் நார்மலா தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு மாதிரி செத்த மாதிரியே சுத்துவானுங்க. ஆனா அவனுங்க அசாசனா இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தான் யோசிப்பான். அப்போ ஒருத்தனை கவனிப்பான். அவனோட கண்ணை பார்க்கும்போது அவனோட கண்ணுல வாய்ட் தான் தெரியும். எமோஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு கண்ணு. இவன் கண்டிப்பா அசாசனா தான் இருக்கணும் அப்படின்றத இந்த வெயிட்டர் உறுதிப்படுத்திடுவான். உடனே பயந்து போய் உள்ள அவனோட ஹோட்டலுக்குள்ளே போய் டக்குன்னு டேபிள தொடக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த அசாசனும் உள்ள வருவான். உள்ள வந்துட்டு நேத்து ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருந்தால, அவனை ஒரு ஸ்ட்ரைக்ல கொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமான்னு சொன்னதும் அவன் எந்த இடத்துல உட்காந்துருந்தான் அப்படின்னு கேட்பான். இப்ப இந்த அசாசனும் அங்கே போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டு, வெயிட்டர், உனக்கு ஒரு வேலை சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நினைச்சீனா பக்கத்துல இருக்கிற டேபிள்ல போய் பேசாம உட்காரு, வாயவே திறக்காத அப்படின்னு. இப்ப டக்குன்னு இந்த அசாசனோட ஆள் ஒருத்தன் வந்து, டீம் லீடர், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான். நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அசாசனும் சொல்லுவான். இப்பதான் நம்ம வெயிட்டரும் கவனிப்பாரு. இன்னைக்கு நிறைய பார்க்காத முகங்களா அவர் பாப்பாரு. இந்த மாதிரி முகங்களா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. சோ கண்டிப்பா எல்லாருமே புது ஆளுங்க தான். இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த அசாசனும் சொல்லுவான், வெயிட்டர், ஒருவேளை உன்னோட ஆயுசு குறைய வேணாம்னு நினைச்சீனா நார்மலா நடந்துக்கோ, நீ எப்பயும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கோ, நான் வந்ததை பெருசா காட்டிக்காத அப்படின்னு. இப்ப இந்த வெயிட்டரும் பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஜஹா என்ட்ரி கொடுப்பான். நம்ம ஜஹா அந்த இடத்துக்கு வந்த உடனே, என்ன ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு அந்த அசாசனை பார்த்து கேட்பான். அந்த அசாசனும், இல்ல, நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே நம்ம ஜஹா கேட்பான், ஹோ, இன்னைக்கு என்னமோ நீங்க தனியா வரல போல, நேத்து தனியா தான் வந்தீங்க, ஆனா இன்னைக்கு நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என் மேல என்ன அவ்வளவு பயமா அப்படின்னு கேட்பான். உடனே அந்த அசாசனும், இல்ல, நாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், நாங்க இப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் எல்லாரும் வந்திருக்கோம், எங்களுக்கு உங்களை பத்தி அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல, அதனாலதான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஒருவேளை நீங்க என்னையும் கொண்டுட்டீங்கன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லுவான். இப்ப நம்ம சகா உடனே, வெயிட்டர், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிடுவான். அதாவது அந்த ஜாங்ஸாம. அவன் கரெக்டா போகும்போது இந்த அசாசின் ஒரு சாப்ஸ்டிக்கை வச்சு அந்த வெயிட்டரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனோட மூஞ்சிக்கு நேரம் அதை த்ரோ பண்ணுவான். ஆனா நம்ம சகா கரெக்டா ஹெவன்லி அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த சாப்ஸ்டிக்கை தடுத்துருவான். உடனே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாகி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு இன்டர்னல் எனர்ஜி கிளாஷ் நடக்கும். எப்பயும் போல நம்ம சகா தான் ஜெயிப்பான். இந்த வெயிட்டர் பக்கத்துல இருக்கிற டேபிள் எல்லாம் உடச்சுக்கிட்டு போய் அப்படியே ஓரமா போய் விழுவான். அவ்வளவுதான். உடனே கோவமாகி தன்னோட கத்தியை எடுத்துட்டு வேகமா நம்ம சகாவை அட்டாக் பண்றதுக்காக வருவான். ஆனா நம்ம ஆளு எதை பத்தியும் பெருசா கண்டுக்காம அப்படியே காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கிற மாதிரி அந்த ஆல்கஹாலை பூர் பண்ணி அவர் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ உடனே அந்த அசாசின் ரொம்ப வேகமா வந்து நம்ம சகாவை நேருக்கு நேரா தாக்குவா. ஆனா நம்ம சகா அந்த கத்திய தன்னோட கையால புடிச்சிட்டு இன்னொரு கையில அவன் பாட்டுக்கு அந்த சரக்கை வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பான். தன்னோட ஃபயர் கீயை அவனுக்கு அப்படியே கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். ஒருவேளை இந்த அசாசின் நம்ம சகாவோட ஸ்கில் லெவல்ல இருந்திருந்தானா கண்டிப்பா நம்ம சகா கூட சண்டை போட்டுட்டு இப்படியே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஆனா இப்ப வேற வழியே கிடையாது. ஒண்ணு அவன் சாகணும், இல்ல நம்ம சகாவை கொல்லணும். ஆனா நம்ம சகாவை கொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப அந்த அசாசனோட ஆளுல ஒருத்தன் ஒரு வயசான ஆளு கரெக்டா நிறைய நைஃப்ஸ் எடுத்து நம்ம சகாவை நோக்கி த்ரோ பண்ணுவான். அப்படியே நம்ம சகாவை நோக்கி எக்கச்சக்க நைஃப்ஸ் வரும். ஆனா ஹெவன்லி அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை இன்னொரு கையில யூஸ் பண்ணி அந்த நைஃப்ஸ் எல்லாத்தையும் அந்த அசாசனை நோக்கி டைரக்ட் பண்ணிடுவான். ஒண்ணுமே பண்ண மாட்டான். சிம்பிளா டைரக்ஷனை மட்டும் மாத்தி விட்டுருப்பான். அவ்வளவுதான். எல்லாம் போய் அவன் மேல குத்தி அதுவே அவனை கொன்றும். இப்போ அந்த அசாசின் செத்த உடனே நம்ம சஹா இந்த வயசானால திரும்பி பார்த்து,
என்னப்பா நீ உன்னோட ஆள நீயே கொண்டுட்ட போல அப்படின்னு கேட்பான். அந்த ஆளு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியில முழிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நைஃப்ஸை த்ரோ பண்ண அந்த ஒரு ஆளை தவிர மத்த ஆளுங்க எல்லாரையுமே இவனுங்க எல்லாரும் வந்து பிடிச்சிருவானுங்க. அதாவது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ஸும் அப்புறம் நம்ம நாம்கராக்கும் எல்லாரையும் மொத்தமா காலி பண்ணிடுவானுங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ இவனை பார்த்து சொல்லுவான், உங்க அசாசின்ஸ் எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன வேடிக்கையா தெரியுதா? என்ன பத்தின எந்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணாம சும்மா என்னை அசாசினேஷன் பண்றதுக்காக கிளம்பி வந்துட்டீங்களா என்ன? இவனையும் கொன்றுங்க அப்படின்னு. உடனே நம்ம சிஸ்டர் மங்கியும் வந்து இவனை அடிக்கிறதுக்காக வரும். இவனும் தப்பிச்சு போகலாம் நினைப்பான். ஆனா நம்ம ஒயிட் டைகர் அவனை கொன்றுவான். அவ்வளவுதான், மொத்த அசாசின்ஸையுமே காலி பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஜாங் சாமியும் பாராட்டிக்கிட்டு இருப்பான், உண்மையிலே கவனமா நடந்துகிட்ட, இதே மாதிரிதான் கவனமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம பெவிலியன் மாஸ்டர்ஸோ ஒருத்தனை தரன்னு இழுத்துட்டு வருவாரு. வந்துட்டு இவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா இவன் கிட்ட எந்த விதமான இன்டர்னல் எனர்ஜியும் இல்ல, அதே மாதிரி தான் அசாசின் இல்லன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ உடனே அவனையும் நம்ம நாம்கராக் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா இவன் கிட்ட எந்த இன்டர்னல் எனர்ஜியும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னா கண்டிப்பா இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது. இவனும் சொல்லுவான், நான் ஒன்னும் அசாசின் கிடையாது அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்துட்டு, உனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னா நீ செத்துரு அப்படின்னு சொல்லுவான். ஏங்க எனக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாதே, அப்புறம் எதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க கொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற? நீ அந்த ஷிஃப்ட் வில்வன்ஸோட பேசிட்டு இருந்ததானே, அப்ப நீயும் செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவன் தான் இவனுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன், இந்த இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன், அந்த அசாசின்ஸ் எல்லாத்துக்கும் இத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனையும் கொல்லணும்னு நினைக்கிறான். நார்மலா சாதாரண ஆட்களை நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனா இந்த மாதிரி துரோகிகளை சும்மாவும் விட மாட்டான். இப்ப நம்ம ஜாங்ஸாம திரும்ப சொல்லிட்டு ஒரே ஒரு அரை ஸ்லாப் டு டெத்து, மொத்தமா காலி. இப்ப இவனையும் கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நேத்து நடந்ததும் சரி இன்னைக்கு நடந்ததும் சரி, இவனுங்க எல்லாரோட டார்கெட்மே நான் தான். ஒரு வகையில பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான். சரி ஒயிட் டைகர், இப்ப நீ என்ன பண்றீனா, இந்த சுப்ரீம்ஸோட அசோசியேஷன் நிறைய மெர்ச்சன்ட் குரூப் கூட சேர்ந்திருக்காங்கன்றது உனக்கு தெரியும் தானே? நீ நேரா நம்ம தங்கப்பணியை கூப்பிட்டுட்டு இந்த சுப்ரீம்ஸோட அசோசியேஷன் எந்தெந்த மெர்ச்சன்ட் குரூப்ஸோட எல்லாம் சேர்ந்திருக்கானுங்களோ அவனுங்க எல்லாரையும் போய் பாக்குற, அங்க இருக்கிறவனுங்க எல்லாரையும் ஒரு காட்டுற. அப்பதான் அவனுங்களுக்கு கண்டிப்பா இந்த ஷிஃப்ட் வில்வன்ஸோட பேஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி சொல்லுவானுங்க. ஒருவேளை நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அவங்களுக்கு அந்த பேஸ் பத்தி தெரியலனாலும் இந்த சுப்ரீம்ஸோட அசோசியேஷனுக்கு நம்ம யாருன்றதை காட்டணும். அதனால கண்டிப்பா அந்த மெர்ச்சன்ட் குரூப்ஸை நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்பதான் அவங்களோட ரிசோர்ஸஸை நம்மளால தடுக்க முடியும். சோ நீ என்ன பண்றனா, அங்க போயிட்டு எல்லாரையெல்லாம் கொன்றாத, நம்ம கோல்டன் போர் கிட்டே சொல்லிடு, இது எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோல்டன் போர் தான் இது எல்லாத்தையுமே பாத்துக்க போறான். இது எல்லாத்தையும் அவன் தான் மெயின்டைன் பண்ண போறான். சோ இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளானை நீ தான் யோசிக்க போற. இதனால நமக்கு கண்டிப்பா நிறைய காசு வரும். அந்த காசு எல்லாத்தையும் இதனால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காசு போய் சேரணும். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த கோல்டன் போர் கிட்டே இதை பத்தி சொல்லிடு. இப்ப நீங்க எல்லாரும் இந்த ஷிஃப்ட் வில்வின்ஸோட பேஸ் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப எல்லாரும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நாம்கராக்க பார்த்து, நம்ம சுப்ரீம்ஸோட அசோசியேஷனை அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சதன் ஹெவன்லி ட்ரோப்பும் இருக்கே, நம்ம அவங்கள சமாளிக்கணுமே, அதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம நாம்கராக் கேட்கும் போது, இல்ல நான் அதுக்கும் சேர்த்துதான் ஒரு பிளான் சொல்ல போறேன். இப்ப நம்ம கொஞ்சம் பேரை மட்டும் தான் கூப்பிட்ட போறோம். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நேரா சுப்ரீம்ஸோட அசோசியேஷனோட மெயின் கேம்ப்க்கு போக போறோம். அங்க போய் பெருசா யாரு கூட சண்டை போடணும்ல அவசியம் கிடையாது. அங்க இருக்கிற மெயின் கேம்பை கொளுத்திட்டு அங்க இருந்து வந்துட போறோம் அப்படின்னு சொல்லுவான். என்னது அவ்வளவுதானா, அது மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்கும் போது, அது மட்டும் கிடையாது, நேரா சதன் ஹெவன்லி ட்ரோப்புக்கும் போறோம். அங்கேயும் போய் அவனுக்கு கொஞ்சம் கொம்பு சீவி விட்டு வருவோம். அவ்வளவுதான், இப்ப பிரச்சனை தானாவே ஆரம்பிச்சிடும் சொல்லுவான். நம்ம நாம்கராக்கு பெருசா புரியாது. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிட்டு போய் இந்த சுப்ரீம்ஸோட அசோசியேஷனோட மெயின் கேம்பை கொளுத்திட்டு நேரா சதன் ஹெவன்லி ட்ரோப்புக்கும் போய் அங்கேயும் பிரச்சனை பண்ணோம்னா இந்த சுப்ரீம்ஸோட அசோசியேஷனோட லீடர் என்ன நினைப்பாரு, இது எல்லாத்தையும் பண்ணது சதன் ஹெவன்லி ட்ரோப்னு நினைப்பாரு. இதே சதன் ஹெவன்லி ட்ரோப்போட லீடர் இது எல்லாத்தையும் பண்ணது சுப்ரீம்ஸோட அசோசியேஷன் நினைப்பாரு. சோ இவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த போர் இன்னும் பெருசா வெடிச்சிரும். அவனுங்களுக்குள்ள அவனுங்களே சண்டை போட்டுக்கிருவானுங்க. நம்ம தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். இதனால அவனுங்களுக்கும் பெருசா பாதிப்பே இருக்காது. இந்த ஐடியா தனக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்ம நாம்கராக் சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், அசோசியேஷன் லீடர் நாம், இது ஃபன்னான ஐடியா. நம்ம லைஃப்ல ஃபன் இல்லைன்னா எப்படி? இந்த மாதிரி முட்டாள்களை சமாளிக்கும் போது நம்மளோட பிளான் புத்திசாலித்தனமா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லுவா. இதை கேட்டு அவரே சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட எனிமீஸை போய் ஹராஸ் பண்ண போறான். இந்த எனிமீஸை எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ண போறானா, அதனாலேயே அவனுங்க பயந்து போய் இந்த சண்டையே விட்டுறணும், இவனுங்களை எதிர்க்கவே கூடாதுன்னு நினைக்கணும், அந்த அளவுக்கு ஹராஸ் பண்ண போறான். இப்ப இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி அவனோட ரிலேஷன்ஷிப்பை அவனால தடுக்க முடியும்.
இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் உடைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியுமா. அவனோட உள் மனசுல அதுதான் இருக்கு. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் நம்ம ஹீரோ இன்னும் லவ் பண்ணாம தெரியுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட மனசுல ஏற்கனவே இந்த சுப்ரீம் சார்ட் அசோசியேஷன் இல்லாம போயிட்டானுங்க. இப்ப அவனுங்களை இந்த ஹிஸ்டரியில இருந்தே அவனுங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம அழிக்கிறது எப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவனோட மனசு அமைதியா இருக்கு. இப்ப போய் நம்மளோட ஆளுங்களை பார்ப்போமா. நம்ம பங்காளிங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. இந்த ஜியாங்குலேயே ஒரு மிஸ்டீரியஸான குரூப் இருக்கு. அதுதான் கருப்பு துணி மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் கிளாத் போட்டு வர எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டுமே அவங்க யாரு அப்படின்னு வெளில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே சண்டை போடுவாங்களாம். சோ அந்த மாதிரிதான் அவங்க ஊருக்குள்ள சுத்துவாங்க. இந்த மாதிரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ஆளுங்க தான். இவங்கள நிறைய பேரை நம்ம ஹீரோ அவனோட போன லைஃப்ல சண்டை போட்டிருக்கான். இவங்க எல்லாருமே ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் முக்காவாசி பேர் இடியட்ஸா தான் இருப்பாங்கன்றது நம்ம ஹீரோவுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா அவன் யாருன்றத அவன் தைரியமா போய் வெளில சொல்லுவான். இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாத்தை போட்டுட்டு அவன் யாருன்றத மறைச்சுக்கிட்டு எல்லாம் சுத்தணும்னு அவசியமே கிடையாது. என்னதான் இவ்வளவு பிலாசபி எல்லாம் பேசினாலும் நம்ம ஹீரோவும் இதே பிளாக் கிளாத்தை போடணும்னு தான் ஆசைப்படுவான். எதுக்காகன்னு தெரியுமா? அட்டென்ஷன் சீக்கரா இருக்கணும்னு தான் நம்ம ஹீரோவும் நினைப்பான். இப்ப அவனும் மெடிடேட் பண்ணி இது எல்லாத்தையும் யோசிச்சிருவான். அதுதான் நானும் ஒரு அட்டென்ஷன் சீக்கரா இருக்க போறேன் அப்படின்னு. இப்ப தன்னோட சபார்டினேட்ஸ் எல்லாரும், அதாவது பிளாக் ராபிட் யூனியனை சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த கருப்பு கலர் துணியை அவனுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல அவங்களோட ஸ்பீட் தெரிய வருது. இதை போட்டுட்டு போனா தனக்கும் கான்பிடன்ஸ் இருக்கு. இதை பார்க்க தன்னோட கான்பிடன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் நார்மலா பண்ணக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் இன்னும் நல்ல விதத்துல இன்னும் அதிகமான அளவு கெட்டதா பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வருது. இப்ப போய் மெடிடேட் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான வாழ்க்கையோட கருத்தை பத்தி யோசிப்பான். அது என்ன அப்படின்னா, லைஃப் அப்படி என்ன, லைஃப்னா என்ன, எப்படி அதை வாழணும், அதுக்குன்னு ஏதாவது வரமுறை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ இது இல்லாம இன்னொரு விஷயத்தை பத்தியும் யோசிப்பான். அழகான பொண்ணுங்க எல்லாரும் ஏன் தன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க? அப்படி நான் என்னதான் பண்றேன்? ஏன் நான் எப்ப கண்ண மூடி யோசிச்சாலுமே என்னோட மண்டைக்குள்ள ஆல்கஹாலும் போர் கிரிப்பு இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் சண்டை போடணும் இது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஏன் வேற எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு யோசிப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே நிசப்தமா இருக்கும். அப்ப நம்ம நாம்கராக் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ அப்படின்னு எந்திரிப்பான். பார்த்தா நல்லா தூங்கியிருப்பான் போல. கொரட்டெல்லாம் வேற விட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ உடனே அதெல்லாம் இல்லையே, நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்லுவா. இப்ப இவங்க 2 பேருமே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. இவங்க 2 பேருமே பிளாக் கலர் துணியை போட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ உடனே ஃபேஸ் மாஸ்க போட்ட உடனே அந்த நாம்கராக்கு அவரோட தலையை சுத்தி அப்படியே சுத்திக்கிடுவாரு, இந்த அரேபியாலாம் வர மாதிரி. இதை பார்த்த உடனே நம்ம சகாவும், என்னங்க நீங்க இதை போய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லோவர் கிளாஸ் அசாசின்ஸ் போடுற மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க போடுறீங்களே, ச்சே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த துணியை கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட வேற ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் மாஸ்க எடுப்பான். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு நம்ம புத்திசாலி அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் ஏற்கனவே இன்னொரு ஃபேஸ் மாஸ்கையும் கொடுத்து விட்டுருப்பாரு. இப்ப அதை கட்டிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. சரி, இப்ப நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னு நம்ம நாம்கரா கேட்கும்போது, நம்ம இப்படியே படிக்கட்டுல இருந்து இறங்கி கீழே போறோம்னு சொல்லுவான். என்னது படிக்கட்டா? படிக்கட்டு வழியா போனா நம்மள எல்லாரும் பாத்துருவாங்களே, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, ஆமா பார்க்கணுன்றதுக்காக தானே போறோம், என்ஜாய் என்டியூர் வித் ஸ்டாண்ட், இதுதான் அட்டென்ஷன் சீக்கரோட வாழ்க்கை பாடம், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அவரும் சரி போவோம் அப்படின்னு சொல்லி படிக்கட்டு வழியாவே இறங்கி வருவாங்க. எல்லாரும் இவங்களே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப உடனே நம்ம ஹீரோ அந்த மேனேஜரை பார்த்து, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க இருந்த ரூம்ல நிறைய பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வேற ஒரு பக்கமா தூக்கி போட்டுருங்க, யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லுவான். அவரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லுவாரு. இப்ப உடனே நாம்கராக்க பார்த்து, பாத்தீங்களா இப்ப நம்ம இங்க வந்தோன்றது யாருக்குமே தெரியாது, நம்மள யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். எது இப்படியே டைரக்டா வந்து இப்படி ஒரு வித்தியாசமான துணியை போட்டுட்டு வந்து மேனேஜர் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா, யாருக்கும் தெரியாதான். இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே வாசல் வழியாவே இவனுங்க 2 பேரும் நடந்து போவானுங்க. சுத்தி இருக்கிறவங்களா பைத்தியக்காரங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இவனுங்க வாசல் வழியா போனது மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீட்லயே நடந்து போவானுங்க. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோவும், பாத்தீங்களா இதுதான் இந்த கருப்பு துணி கொண்டு வரக்கூடிய அந்த பவர், இந்த சாமெல்லாம் உங்களால வேற எந்த துணியிலையும் கொண்டே வர முடியாது. ஏன் இந்த ஜியாங்குல இந்த கருப்பு துணியை போட்டு மார்ஷியல் ஆர்டிஸ்ட பார்த்தாலே ஒரு சில மக்கள் அப்படியே அந்த இடத்துல உச்சா போயிருவாங்க, உச்சா அந்த மாதிரியான பச்சாஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே இதை கேட்டுட்டு அவரும், ப்ளீஸ் தயவு செஞ்சு
இந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் சீரியஸா முகத்தை வச்சுட்டு சொல்லாதீங்க. நீங்க ஜோக் பண்றீங்களா இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றீங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே அவர்கிட்ட மறுபடியும் சொல்லுவான், நம்ம அந்த இடத்த எல்லாத்தையும் கொளுத்துதான் போறோம். இருந்தாலும் நம்ம கொளுத்தாம விட்டாலும் பெருசா பிரச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம அவனுங்களை ப்ரொவோக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் போய் அவனுங்களை ப்ரொவோக் மட்டும் பண்ணிட்டு வருவோம். அவனுங்களை போய் உசுப்பேத்தி விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நேரா போயிட்டு மெயின் கேட்டுக்கிட்டேயே போய் நின்றுட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் முன்னாடி எக்ஸ்பெண்டபிள்ஸ் வர படத்துல வர போஸ்டர் மாதிரியே நிப்பானுங்க 2 பேரும். அதை பார்த்துட்டு அவனுங்களும் யோசிப்பானுங்க, யார் இவனுங்க, பைத்தியக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு. இப்போ உடனே நம்ம அசோசியேஷன் லீடர் நாம பார்த்து நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரும் இதை கேட்ட உடனே என்னோட ரத்தம் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாரா. என்னோட ரத்தம் ஏற்கனவே குதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் முன்னாடி போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நேருக்கு நேரா போய் அந்த மெயின் கேட்டை உடைக்க ஆரம்பிச்சிருவான். மத்தவனுங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. இருங்க ஏங்க நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு மெயின் கேட்டை உடைக்கிறீங்க, நம்ம எதுக்காக இந்த கருப்பு துணியை போட்டு வந்தோம், மிஸ்டீரியஸா தெரிய வேணாமான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பாட்டுக்கு அப்படியே இன்னும் ஃபோர்ஸோட அடிச்சு அந்த மொத்த மெயின் கேட்டையும் உடைச்சிருவான். உடைச்சிட்டு இந்த கருப்பு துணி என்னோட மேட்னஸை குறைக்கிறதுக்காக ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுது, ஆனா அதுக்கு தெரியாது நான் தான் அப்படின்னு. அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்கே தெரியல. நம்ம நாம்கராக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவரும் பேசாம நிப்பாரு. ஒரு ஆம்பளைனா நான் சுத்தி எல்லாம் போடுமா, யாருக்கும் பயப்பட மாட்டேன், நேருக்கு நேரா தான் போவேன்னு சொல்லி நேருக்கு நேரா உள்ள போவான். எதுக்காக பிளான் போட்டானே தெரியாது. இப்போ உடனே எல்லாரும் ஒருத்தன் உள்ள வந்துட்டான்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்களா. உடனே அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு நடந்து போவான். நம்ம நாம்கராக் இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிறது சரி வராதுன்னு அவர் தனியா போய் வேலையா ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நிறைய நாய்கள் எல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடும். டேய், நைட்டு நேரம் நாயெல்லாம் குலைக்குது, பால் கூட வைக்க மாட்டீங்களான்னு அவனுங்களை பார்த்து கத்திட்டு நேரா அதுல இருக்கிறதுலே ஹைட்டான இடத்துல போய் ஏறி நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்துருவானுங்க. இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், இந்த சுப்ரீம் சார்ட் அசோசியேஷன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, இவ்வளோ பெரிய இடத்துல இவனுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கானுங்க, இதை பார்க்கும் போதே எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருதுன்னு உடனே அவன் கீழே சண்டைக்கு போவான். இப்ப நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய பேர் சுத்து போட்டுருவானுங்க. அதுல ஒரு முக்கியமான ஆளு வந்திருப்பான். இவன் தான் இந்த காட்ஸோட ஹெட் போல. இப்ப அவனும் கேட்பான், உன்னை யார் இங்க அமுச்சு வச்சதுன்னு. நம்ம ஹீரோ யோசிப்பான், கருப்பு துணி போட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, நானும் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு. இப்ப சைட்ல நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நாம்கராக் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப உடனே இந்த காடோட ஹெட்டும் சொல்லுவான், அவனை போய் உயிரோட நம்ம பிடிக்கணும், அவனை உயிரோட பிடிச்சு அவனை டார்ச்சர் பண்ணி அவனை யார் இங்க அமுச்சு வச்சது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக எல்லா பக்கம் இருந்து ஓடி வருவாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்குவாட வெளில எடுத்து ஒருத்தனை வெட்டிட்டு, யார உயிரோட பிடிக்க போறீங்களா, என்னையா, அதுவும் நீங்க எல்லாருமா, நீங்க என்ன காமெடி பண்றீங்களான்னு கேட்டு அவனோட ஸ்குவாட வச்சு எல்லாரையும் வெட்ட ஆரம்பிப்பான். இப்ப வெட்ட ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல அந்த ரூம் இருக்குல்ல, அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போவான். இப்ப உள்ள போயிட்டு அவனோட ஸ்வாட் கீயையும் வெளில கொண்டு வருவான். இந்த ஸ்வாட் கீயை வச்சு அந்த மொத்த இடத்தையும் அப்படியே சுத்தி சுத்தி வெட்டிக்கிட்டே கீழே இறங்குவான். குறுக்க எவன் வந்தாலும் சரி அவனையும் சேர்த்து வெட்டிடுவான். இப்ப அவன் வெட்டினால அந்த மொத்த பில்டிங்குமே உடஞ்சு மொத்த இடமும் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி தான் நிப்பானுங்க. இப்ப உடனே அந்த காடோட ஹெட்டும் கேட்பான், டாசோஹியங் தான் இங்க அவனை அமுச்சு வச்சானான்னு. ஒருவேளை நம்ம ஹீரோ வாயை திறந்து ஆமா அப்படின்னு சொன்னா இதை அவன் நம்பாம கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதியாவே இருப்போம்னு சொல்லி அமைதியாவே இருப்பான். இப்ப இந்த இடத்துக்கு ஸ்பியரை வச்சு இன்னொருத்தன் வருவான். அவன் உடனே இந்த காடோட ஹெட்டை பார்த்துட்டு, ஹால் லீடர் சியோன், நான் வேணா இவனை கொன்றவா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல, அவனை உயிரோட பிடிச்சிட்டு வா, அவனோட கை காலை வேணா எடுத்துரு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை நம்ம இப்பவே கொன்னாகணும் அப்படின்னு சொல்லுவான். அவனும் உடனே அவனோட ஸ்பியர்லாம் சுத்தி சண்டை போடுறதுக்கு ரெடியாவானா. நம்ம ஹீரோ அவனோட கத்தியை தூக்கிட்டு, சாரி நான் சரண்டர் ஆயிடுறேன், என்னால இனிமேலும் சண்டை போட முடியாது, ஏன்னா என்னால ஸ்பியரை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஓ அப்படியா, அப்ப உன்னோட ஸ்வாட கீழே வை அப்படின்னு அவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்வாட அப்படியே கையில இருந்து ரிலீஸ் பண்ணுவா. அவனோட ஸ்வாட ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஹில்ட்ல நம்ம ஹீரோ அதோட பின்னாடி பெருசா பலமா அடிப்பான். அந்த ஒரு அடிக்கு அந்த ஸ்வாடு அப்படியே பறந்து போய் அந்த ஸ்பியரை வச்சிருந்தானே அவனோட நெஞ்சிலேயே குத்தும். இத அவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான், அவனை சுத்தி இருக்கிறவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க. நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்து சொல்லுவா, ஓ சாரி, நீ ஸ்வாட கீழே தானே வைக்க சொன்ன,
கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஜஹா சொன்ன மாதிரியே சுப்ரீம்ஸோட அசோசியேஷனுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டா. அடுத்து சதனை வெளியிட்ரோப்பும் இருக்கு. இப்ப அங்கேயும் போய் ஏதாவது ஒரு குட்டையை குழப்புவான். அடுத்து என்ன பண்ண போறான், அடுத்து அவனுங்க 2 பேருக்கும் எப்படி தலைவலியை கொடுக்க போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.